இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவை அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை வளாகத்தில் நேற்று நள்ளிரவையும் கடந்து நடைபெற்றது. புதுவை அமைச்சரவை கூட்டம் சட்டசபை வளாகத்தில் கேபினெட் அறையில் நேற்று இரவு நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சத்யவதி, ஆட்சியர் தீபக்குமார், செயலர் தேவநீதிதாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான செலவினங்கள் போன்றவற்றை குறித்தும், அந்நிய முதலீட்டில் சில்லறை வர்த்தகம், பேருந்து கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. இந்த கூட்டம் நேற்று நள்ளிரவை தாண்டியும் நடைபெற்றதால் பல திட்டங்கள் பற்றி முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா, டெல்லியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி மற்றும் கால்பந்தாட்ட போட்டியில் சாதனை படைத்தோருக்கு பாராட்டு விழா மற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விழா என முப்பெரும் விழா பள்ளி முதல்வர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை வசந்தகுமாரி வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வாழ்த்தி பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவியருக்கு கைக்கடிகாரங்களையும் ரொக்க பரிசினையும், சாதனை படைத்த மாணவியருக்கு பரிசினையும், ஆசிரியர்களுக்கு கௌரவப்படுத்தி பரிசினையும் வழங்கி பாராட்டி பேசினார். நிறைவில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கரிகாலன் நன்றியுரையுடன் முடிந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை வடக்கு பகுதியில் கூட்டம் பேரணி நடத்த தடையை மேலும் நீட்டித்து SP சிவதாசன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக SP சிவதாசன் கூறுகையில், புதுவை வடக்கு பகுதியில் பொது இடங்களில் போராட்டம், ஆர்ப்பாட்டம் ஆகியவை முன் அனுமதியின்றி நடத்த தடை விதித்து நான் உத்தரவிட்டிருந்தேன். 1 மாத காலத்திற்கு இந்த தடை உத்தரவு அமலில் இருந்தது. இந்த உத்தரவை ஜனவரி 20ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளேன். எனவே எனது அலுவலக அனுமதி பெறாமல் தனிநபரோ கும்பலாகவோ பேரணி, போராட்டம், பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது. இந்த தடை நாளை முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். எனவே ஏதேனும் போராட்டம், பேரணி நடத்த வேண்டுமெனில் 24 மணி நேரத்திற்கு முன்னதாக என்னை அணுகி அனுமதி பெற வேண்டும் என்று கூறினார். புதுவை பாலிடெக்னிக் மாணவர்கள் கேரளாவில் தாக்கப்பட்டதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் லாஸ்பேட்டை கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்றபோது பெரியாறு அணை பிரச்சினையில் கேரள மாநிலத்தவர்கள் அவர்களை தாக்கினார்கள். இதுபற்றி தகவல் அறிந்த பாலிடெக்னிக் மாணவர்கள் லாஸ்பேட்டை கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மாணவர் சங்க புதுவை மாநில துணைத் தலைவர் ரஞ்சித்குமார் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பாலிடெக்னிக் மாணவர்கள் கேரளாவில் தாக்கப்படுவதை கண்டித்தும், பெரியாறு அணை பிரச்சினையில் மத்திய அரசின் நிலையை எதிர்த்தும் கோஷமிட்டனர்.
மற்றும் பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தவும் கோரிக்கை விடுத்தனர். இன்று கேரளாவில் வாழ்கின்ற தமிழர்களை கேரள அரசு மிகவும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் சபரிமலைக்கு சென்ற பக்தர்களை கேரளாவில் உள்ள சிலர் தாக்கியுள்ளனர். இதில் MNGP கல்லூரியை சேர்ந்த கிட்டத்தட்ட 4 மாணவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். இதை வலுவாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதை கண்டித்து இன்றைக்கு MNGP மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பான அணை நீர்மட்டத்தை 140 அடியாக உயர்த்த வேண்டும் என்பதை மதிக்காமல் இன்று கேரள அரசு காங்கிரஸ் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வினை ஏற்படுத்த வேண்டும். இல்லையென்றால் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்து ஒட்டுமொத்தமாக புதுவையில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளையும் மாணவர்களையும் அணிதிரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம். எனவே இதில் கேரள அரசு தமிழக அரசை மத்திய அரசு சமாதானப்படுத்தி ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புதுவை வைத்திக்குப்பத்தில் கடல் சீற்றத்தால் பாறையில் மோதி விபத்துக்குள்ளான படகில் சென்ற மீனவர்களை மீட்டு மக்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். புதுவை சோலைநகர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த குமாரவேலு என்ற விசைப்படகு உரிமையாளர் ஜீவானந்தம், திங்கள்கொடி, வீரான், சக்திவேல், ராஜி ஆகியோரிடம் இன்று காலை 5 மணிக்கு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார். சுமார் 200 மீட்டர் தூரம் வைத்திக்குப்பம் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்தபோது கடல் சீற்றத்தினாலும் பலத்த காற்று வீசியதாலும் படகு பாறையில் மோதி கவிழ்ந்தது. அதில் சென்ற மீனவர்கள் படுகாயமடைந்து கரைக்கு வர தத்தளித்து கூச்சலிட்டனர். படகில் கொண்டு சென்ற வலை போன்ற பொருட்கள் கடலில் அடித்து செல்லப்பட்டு படகு சேதமடைந்தது. மீனவர்களின் கூக்குரலை கேட்ட வைத்திக்குப்பம் மீனவ மக்கள் விரைந்து சென்று காயமடைந்த மீனவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனர் மற்றும் கிரேன் கொண்டு வந்து படகை மீட்டனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிர் தப்பிய மீனவர்கள் அதிகாலை கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் இச்சம்பவம் ஏற்பட்டது என தெரிவித்தனர். சரியான பாதுகாப்பு இல்ல. வைத்தியம் சோலை நகர் பாத்தீங்கன்னாக்கா குறிச்சிப்போம் அதெல்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. எங்க 2 ஊர் பாத்தீங்கன்னா சுத்தமா பாதுகாப்பே இல்ல. கடல் தொழில பண்ண முடியாம கஷ்டமா இருக்கு. இந்த ரப் சீசன் வந்ததுனாக்கா கடல் அரிப்பால ஒருத்தவங்க கூட கடலுக்கு போக முடியல. எங்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அரசாங்கமா இது முன்னெடுத்து ஏற்கனவே டெண்டர் விட்டு தான் சொன்னாங்க. கல்லு கொட்ட போறாங்கன்னு. ஆனா 8.5 கோடி டெண்டர் விட்டாச்சுன்னாங்க. இது வரைக்கும் ஒரு கல்லு கூட கொட்டினது கிடையாது கவர்மெண்ட் மூலியமா. இதே சூழ்நிலை போனாக்கா நாங்களாம் இந்த தொழிலே அறவே விட்டுட்டு நாங்க மேல பசிம்பட்டினமா சாக வேண்டியதான். இது அரசாங்கமா முன்னிருந்து இது போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். புதுவை முதல்வர் உத்தரவின்படி டெம்போ வழித்தடங்களை போக்குவரத்து துறை மாற்றித் தர வேண்டும் என்று பாரத மாதா விக்ரம் உரிமையாளர்கள் நலசங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக செயலாளர் முருகையன், தலைவர் மார்ஷல், பொருளாளர் குணராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டாக அளித்த பேட்டியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குழந்தைகள் நல மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை மற்றும் நீதிமன்றம், சட்டக்கல்லூரி ஆகியனவை இடமாற்றம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக பழைய வழித்தடங்களில் டெம்போவை இயக்கி வந்த எங்களுக்கு வருமானம் குறைந்து நஷ்டத்தை சந்தித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 21/7/2011 அன்று போக்குவரத்துத்துறை அமைச்சரை சந்தித்து அரசு மருத்துவமனை முத்தியால்பேட்டை வழித்தடத்தை மாற்றி குழந்தைகள் நல மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வழியாக அய்யங்குட்டிப்பாளையம் வரை வழித்தடத்தை நீட்டித்து தர மனு அளித்தோம். அதனைத் தொடர்ந்து 17/8/2011 அன்று அதே கோரிக்கைகளை முன்வைத்து முதல்வரிடம் மனு அளித்தோம். அப்போது மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் போக்குவரத்து ஆணையருக்கு உத்தரவிட்டார். ஆனால் கடந்த 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை போக்குவரத்துத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே முதல்வர் திரு ரங்கசாமி எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று கூறினார்கள். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கடைகளில் வாடகை பாக்கியை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று ஆணையர் சீதாராமன் கடை வைத்திருப்போரிடம் கூறினார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கடைகள் வில்லியனூர் பகுதியில் இருக்கின்றன. இந்த கடைகளின் வாடகையை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திடம் கட்ட வேண்டும். ஆனால் பல கடைக்காரர்கள் வாடகை கட்டாமல் பாக்கி வைத்துள்ளனர். இதனை அறிந்த ஆணையர் சீதாராமன் அதிகாரிகளுடன் கடைகளை ஆய்வு செய்து வாடகை பாக்கி உள்ளவர்கள் வாடகையை உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும், எனவே நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக வாடகை பாக்கியை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் கட்டிவிட வேண்டும் என்று கடை வைத்திருப்போரிடம் கூறினார். இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களை கையாளுவதன் மூலம் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க முடியும் என்று ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்த ஆளுநர் இக்பால் சிங் பேசினார்.
புதுவை கதிர்காமத்தில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் துவக்கி வைத்த ஆளுநர் இக்பால் சிங் பேசுகையில் விலையேற்றத்தை தடுக்கவும் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி நியாயமான விலையில் கிடைக்கவும் பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் 4,99,000 ரேஷன் கடைகள் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. எனினும் குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியவில்லை. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்காக வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் முறையாக அவர்களை சென்றடைவதில்லை. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்கள் வெளி மார்க்கெட்டுக்கு திருப்பிவிடப்படுகின்றன என்றும் நவீன தொழில்நுட்பங்களை கையாளுவதன் மூலம் இத்தகைய முறைகேடுகளை தடுக்க முடியும். அதன் அடிப்படையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுகிறது. இதனால் போலியான குடும்ப அட்டைகளை அடையாளம் கண்டு அகற்ற முடியும். மேலும் உணவுப் பொருட்கள் உரிய நேரத்தில் உரிய பயனாளிகளை சென்றடைகிறதா என்பதை கண்காணித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று பேசினார். புதுவை வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவிலில் ஐயப்ப சுவாமிக்கு மகோத்சவத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுவை வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஏழை மாரியம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் மகோத்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவிற்காக ஐயப்பனுக்கு 108 சங்காபிஷேகம் நடத்தப்பட்டு பஜனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் ஐயப்பன் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மேலதாளங்கள் முழங்க மாட வீதிகளில் வலம் வந்தார். வழிபாடு மற்றும் ஊர்வலத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று சாமி தரிசனம் செய்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.